la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ ரீசெண்டாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு அதோட பின்னணியில் நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறை தேடி துருவி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தது. அது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. இது படுகொலைக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றச்சாட்டு. அரசு நேர்மையாக இருக்குமானால், காவல்துறை நேர்மையாக இருக்குமானால், உளவுத்துறை சரியாக செயல்பட்டிருக்குமானால் இந்த படுகொலை நிறுத்தப்பட்டிருக்கும், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். எளிய மக்களுக்காக போராடிய ஒரு தலைவன் உயிர் பறிக்கப்பட்டிருக்காது. அதாவது ஒரு காலையில் நடக்கிற விஷயங்களுக்கு ஈவினிங்கே கொஞ்சம் ஒரு அப்டேட் வந்துருச்சு, யார் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இப்போ குற்றவாளிகளை வந்துட்டு கிட்டத்தட்ட தண்டிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு போதுமானதா இல்லையா? ஒரு மரணம் நடந்து விட்ட பிறகு ஒரு ஃபீட்பேக் தானே இது. நீங்கள் ஒரு உயிர் போய்விட்டது, இதற்கு பிறகு கண்டுபிடித்து கொண்டிருக்கிறீர்கள். போன உயிர் என்ன ஆகுது? போன உயிர் சாதாரண உயிரா? இப்போ ஒரு உயிர் போன பிறகு நாங்கள் வந்து தீவிரமாக வேலை செய்கிறோம், தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கோம், குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்னா உயிர் போவதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் அதை தடுத்திருந்தீங்கன்னா நான் இப்படியே கேள்விகள் எழுப்ப போகிறோம். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குக்கு அப்புறமா வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் ஒரு பேட்டியில் ரொம்ப பகிரங்கமாகவே சொன்னார், திமுகவுக்கு நான் வாக்களித்தேன், ஒரு வாக்களித்த உரிமையில் கேட்குறேன், ஏன் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு. ஆமாம், நியாயமாக கேட்குறோம். எங்கள் சேரி மக்கள் தான் வாக்களித்தாங்க திமுகவுக்கு. இப்போ வாக்களித்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க திமுகனா கிடையாது. வாக்களித்த மக்களையே நெருக்கடிக்கு உள்ளாக்குவது. வாக்களித்த மக்கள் வாழ்வு போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நிலம் கொடுங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் எங்களுக்கு என்ன பங்குன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை வாய்ப்புலாம் என்ன ஆச்சு, ஏன் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படலன்னு கேட்குறாங்க. எங்கள் மீது நடக்கக்கூடிய சாதி படுகொலைகளை, வன்முறை வெறியாட்டங்களை தடுத்து நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஓட்டுகளை மட்டும் வாங்கி கொண்டு நீங்கள் யாருக்கு ஆட்சி நடத்துறீங்க? நீங்கள் இந்த விஷயத்துக்காக போராடி இருக்கக்கூடிய தலைவர்களாக பார்க்கப்படக்கூடிய திருமாவளவன் உட்பட பல பேருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே திராவிட கட்சிகளோட வந்து இப்போ கூட்டணியாக தானே இருக்காங்க. இப்போ அவங்க செயல்பாடுகளும் தப்புன்றீங்களா? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நீலப்புலிகள் இயக்க தலைவர் பேராசிரியர் TM புரட்சிமணி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு அதோட பின்னணியில் நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறை தேடி துருவி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தலித்துகள் நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமை, இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கதா உங்களை மாதிரி தலித் அரசியலுக்காக போராடிட்டு இருக்க நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. உட்பட நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும், தலித் அரசியலுக்காக போராடக்கூடியவங்க அவங்களும் பேசிகிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அந்த சம்பவங்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதை தாண்டி இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தது. அது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. அரசு முற்றிலுமாக செயலிழந்து போனதோடைய விளைவு தான் இந்த படுகொலைன்னு நான் வந்து குற்றம் சாட்டுறேன். அரசு புறையோடி போயிருக்கு. சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்ட நிலையில் இருந்ததால் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இது படுகொலைக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றச்சாட்டு. அரசு நேர்மையாக இருக்குமானால், காவல்துறை நேர்மையாக இருக்குமானால், உளவுத்துறை சரியாக செயல்பட்டிருக்குமானால் இந்த படுகொலை நிறுத்தப்பட்டிருக்கும், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். எளிய மக்களுக்காக போராடிய ஒரு தலைவன் உயிர் பறிக்கப்பட்டிருக்காது. ஆக இந்த படுகொலை என்பது அரசுடைய இயலாமையால் நடந்த ஒன்று. கூலிப்படைகள் செய்தது என்றெல்லாம் அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. கூலிப்படை எல்லோரையும் கொலை செய்துவிட முடியாது. எளிய மக்களுக்கு தலைமையேற்கிறவர்களை எளிதாக படுகொலை செய்கிறார்கள். அதற்கு காரணம் ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர். அவர் ஒரு சாதாரண எங்களை போன்ற ஒரு இயக்கம் நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அப்போ ஒரு தேசிய கட்சி, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் 3வது ஒரு பெரிய தேசிய கட்சி, 4 முறை உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட ஒரு கட்சியுடைய அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த படுகொலைக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். இது வந்து எளிய மக்களுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. இல்லை, நீங்கள் இப்போ பேசுகிறது வந்துட்டு அவரோட இறப்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஆதங்கமாக இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து காவல்துறையில் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. அதாவது ஒரு காலையில் நடக்கிற விஷயங்களுக்கு ஈவினிங்கே கொஞ்சம் ஒரு அப்டேட் வந்துருச்சு, யார் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இப்போ குற்றவாளிகளை வந்துட்டு கிட்டத்தட்ட தண்டிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு போதுமானதா இல்லையா? ஒரு மரணம் நடந்து விட்ட பிறகு ஒரு ஃபீட்பேக் தானே இது. நீங்கள் ஒரு உயிர் போய்விட்டது, இதற்கு பிறகு கண்டுபிடித்து கொண்டிருக்கிறீர்கள். போன உயிர் என்ன ஆகுது? போன உயிர் சாதாரண உயிரா? எளிய மக்களுக்கு தலைமை கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அம்பேத்கருக்கு பிறகு இன்னொரு தலைமை கிடைப்பதற்கு இவ்வளவு நூற்றாண்டுகள் ஆனது, இன்னும் கிடைக்கவில்லை.
ஆக அம்பேத்கரிசத்தை பின்பற்றி இப்படிப்பட்ட தலைமைகள் உருவானது அரிதான விஷயம். இப்போ ஒரு உயிர் போன பிறகு நாங்கள் வந்து தீவிரமாக வேலை செய்கிறோம், தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கோம், குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்னா உயிர் போவதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் அதை தடுத்திருந்தீங்கன்னா நான் இந்த இப்படியே கேள்விகள் எழுப்ப போகிறோம். இப்போ அப்போ அரசு காவல்துறை எல்லாம் மெத்தன போக்கால் இந்த படுகொலை நடந்திருக்கு. அப்போ இது எவ்வளவு தீவிரமாக இவர்கள் வேலை செய்தாலும் அதை இழப்பீடை ஈடுகட்ட முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தலித் மக்களுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடியவர், தலித் அரசியல் மட்டும் செய்யல, அவர் பகுஜன் அரசியல் செய்தார். தலித்து, பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களை உள்ளடக்கிய பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டை ஆள வேணுங்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைத்தவர். அவர் சாதி சங்க தலைவர் கிடையாது. அப்போ அவருடைய இந்த படுகொலையை எப்படி ஈடுகட்ட போகிறோம்? அப்போ இதற்கு பிறகு இவ்வளவு தீவிரமாக வேலை செய்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம். அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் கூட எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. எங்களுடைய கேள்வி, இவ்வளவு பெரிய தலைமையை இவ்வளவு எளிமையாக இந்த அரசில் வந்து கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொன்னோம்னா இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த அரசை நாங்கள் எப்படி நம்புறது? இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளோட ஹிஸ்ட்ரியை பார்த்தாலுமே ஏதோ கட்சிகள்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அதோட பிடி போயிட்டே இருக்கு. இன்னும் அடுத்து யாருன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால சந்தேகப்படுறீங்களா? இல்லை, அதுதான் இப்போ இதெல்லாம் முடிந்த பிறகு தொடர்கிற விஷயம். இதுவும் கூட எங்களை போன்ற மக்கள் போராட்ட அமைப்புகள் தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருப்பதனால அரசு இதை தணிப்பதற்கு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது. இப்போ இந்த நடவடிக்கைகள் இயல்பாகவே இங்கே இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது ஆம்ஸ்டாங் படுகொலையிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதா கிடையாது. இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து ஆரம்பிக்குது. என்னென்ன விஷயங்களை சொல்றீங்க நீங்கள்? நீங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து நீங்கள் உதாரணத்துக்கு நான் மேம்போக்கான சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் வேங்கை வயல் எடுத்துங்க. குடிக்கிற தண்ணீரில் மலத்தை எந்த நாட்டிலும் யாரும் கலப்பதே கிடையாது. ஆனால் இங்கே கலந்தாங்க. 2 ஆண்டுகள் கடந்துச்சு, இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. ஆலை நுழைவு பாருங்கள், மேல் பாதியில் ஆலை நுழைவு மறுக்கப்பட்ட தீவட்டிப்பட்டி. அன்பு தம்பி வந்து சின்னதுரை வந்து நாங்குநேரில் வெட்டி கூறுபடப்பட்டார். இப்படி எங்கு பார்த்தாலுமே தம்பி தீபக்ராஜ் படுகொலை இந்த திருநெல்வேலியில் நடந்துச்சு. எவ்வளவு ஆணவ படுகொலை நடக்குது. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு, திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு சாதி வெறியத்தில் உத்வேகம் பெறுகிறார்கள். அரசு என்பதில் பெரும்பாலும் பார்த்தோம்னா அரசு என்பது ஒரு வன்முறை கருவின்னு சொல்லுவாங்க. அரசு எளிய மக்கள் அரசு எதிர்த்து போராடினால் ஒடுக்குவார்கள். ஓகே, இவங்க வாழ்வியல் தேவைக்காக போராடல. இப்ப எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள்னு போராடுறாங்க. எங்களுக்கு ஆட்சியில் அப்படி இல்லைன்றீங்களா? ஒப்பீட்டு அளவில் கம்மியாக தானே இருந்துச்சு அது. நீங்க அதிமுக ஆட்சி, அரசு என்பதே பிற்போக்கு தன்மை வாய்ந்தது தான், எளிய மக்கள் போராட்டங்களை ஒடுக்கக்கூடியது தான். இப்போ அதிமுக ஆட்சி வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொன்னதா, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லுதா, திராவிடின் ஸ்டாக்னு சொன்னிச்சா? அவங்க ஏதாவது உரிமை கோரினாங்களா? இந்தியாவிலே நாங்கள் முன்மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோம், எங்களுடைய ஆட்சியை பார்த்து உலக நாடுகளில் பல நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னதா? அப்படி சொல்லல. எந்த உரிமை பெரியாருடைய சித்தாந்தம் நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துறோம்னு சொன்னதா? கிடையாது. இப்போ ஒப்பீட்டளவில் அதை நீங்கள் சொல்லுகிறீங்களே, அப்போ அதை விட கம்மியாக தான் நடக்கணும், குற்றங்கள் கம்மியாக தான் நடக்கணும். நீங்கள் என்சிஆர்பி பாருங்கள், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் பாருங்கள். இப்போ அதிமுக ஆட்சியில் 1300 1400 சம்பவங்கள் ஒரு ஆண்டுக்கு நடந்ததுன்னு சொன்னோம்னா 2000 சம்பவங்களை தாண்டி இங்கே திமுக ஆட்சியில் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன இங்கே ஆட்சியை செய்கிறீங்க? இப்போ ஒப்பீட்டளவில் அதிமுக ஆட்சியே தேவலாம் போலங்களில் இருக்குது நமக்கு. இது இப்போ அவர்கள் உங்களை மாதிரி அவங்க மார்த்தட்டி கொள்ளையிலையே, உங்களை மாதிரி அவங்க வந்து தம்பட்டம் அடித்து கொள்ளையே, பெரியாரின் ஆட்சின்னு அவங்க ஒன்றும் பீற்றி கொள்ளையிலையே. அப்போ எளிய மக்களை நீங்கள் ஒடுக்குவது, எளிய மக்கள் படுகொலையானதை தாண்டி எளிய மக்கள் தலைமை இருக்கிற தலைமைகள் படுகொலை ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, தம்பி தீபக்ராஜ் படுகொலை செய்யப்பட்டார்ல திருநெல்வேலியில், ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்காருல்ல. இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு வன்மம் இருக்குது தலித் மக்கள் மேலே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா தலித் மக்களோட அந்த வாக்குகள் தான் திமுகவோட முக்கிய பலமாகவும் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குக்கு அப்புறமா வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் ஒரு பேட்டியில் ரொம்ப பகிரங்கமாகவே சொன்னார், திமுகவுக்கு நான் வாக்களித்தேன், ஒரு வாக்களித்த உரிமையில் கேட்குறேன், ஏன் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நியாயமாக கேட்குறோம். எங்கள் சேரி மக்கள் தான் வாக்களித்தாங்க திமுகவுக்கு. இப்போ வாக்களித்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க திமுகனா? கிடையாது. வாக்களித்த மக்களையே நெருக்கடிக்கு உள்ளாக்குவது. வாக்களித்த மக்கள் வாழ்வாதார போராட்டங்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு நிலம் கொடுங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் எங்களுக்கு என்ன பங்குன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை வாய்ப்புலாம் என்ன ஆச்சு, ஏன் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பதில்லைன்னு கேட்குறாங்க. எங்கள் மீது நடக்கக்கூடிய சாதி படுகொலைகளை, வன்முறை வெறியாட்டங்களை தடுத்து நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஓட்டுகளை மட்டும் வாங்கி கொண்டு நீங்கள் யாருக்கு ஆட்சி நடத்துறீங்க? நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை விசுவாசமாக இருக்கணும்ல. சேரி மக்கள் எல்லாம் மற்ற மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? பெரும்பான்மை சேரி மக்கள் வாக்களிச்சாங்க. பிஜேபி வந்தால் இங்கே வந்து வன்முறை நடக்கும், சாதி வெறியாட்டங்கள் தலைவிரித்தாடும், இந்துத்துவம் இங்கே கோலோச்சுவோம். ஆக பிஜேபி வரக்கூடாது, அது அம்பேத்கர் சத்திற்கு எதிரானது. ஆகவே பெரியார் சத்தை சொல்லிக் கொள்கிற திமுக வாக்களிப்புன்னு வாக்களிச்சாங்க. இப்போ வாக்களிச்ச மக்கள் என்ன விதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க 3 ஆண்டுகள்ல? இப்போ வாக்களிச்சதுக்கு முக்கிய ரீசன் பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி எதிர்ப்பு தான். இப்போ இங்கே திமுக என்ன அப்படின்னா பாலாரம் தேலாரம் ஓடுதாப்ப. திமுக ஆட்சி நாங்கள் கொண்டாடி வாக்களிப்பு இருக்குது என்ன இருக்குது இல்லை?
இப்போ பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக வாக்களிக்கிறோம். இங்கே ஒன்றும் தமிழக அரசுடைய திறமையால் அவங்களுடைய மிகப்பெரிய செயல்திறனால இங்கே ஒன்றும் சேரி மக்கள் வாக்களிச்சிடல. எங்கள் தலைவர்கள் அவங்களோட கூட்டில் இருக்காங்க, பிஜேபி வரக்கூடாது, அப்ப வேற வழியில வாக்களிச்சோம். இதுதான் உண்மை. நீங்க சொல்றது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுது. பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சேரி வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்து கொண்டு சேரி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக நடிச்சுக்கிறது குற்றம் சாட்டுறாங்க. இந்த கடந்த எத்தனை ஆண்டுகளா சொல்றீங்க இந்த விஷயம்? 3 ஆண்டுகளா? பொதுவாக இந்த திராவிட ஆட்சி என்பதே சேரி மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கு. அந்த 40-50 ஆண்டுகள் பாருங்க, வெண்மணி தொடங்கி 68 80. நீங்க கலைஞர் கருணாநிதியும் சேர்த்து தான் குற்றம். கருணாநிதி தான் இதுல முக்கியமான ஆள். ஏன் 2 தினங்கள் முன்பு இது நடந்துச்சு, தாமிரபரணி நினைவு தினம் நடந்துச்சு, 17 பேர் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல. என்ன அவங்க தப்பு செய்தாங்க? கூலியை உயர்த்தி கேட்டாங்க. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலியை உயர்த்தி கேட்டாங்க. இதே கூலியை தான் 68 வந்து அண்ணாதுரை ஆட்சியில் இருந்த பொழுது வெண்மணியில கேட்டாங்க. அப்போ கேட்ட போது 44 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதுல வந்து 99 கிட்டத்தட்ட 17 பேர் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை சாதி வெறியர்கள் செய்தாங்க வெண்மணியை. இதை அரசு காவலர்கள் செய்தாங்க. அப்ப அரசு சாதி வெறியர்கள் இவர்கள் எல்லாம் உத்வேகம் பெற்று சேரி மக்கள் மீது ஒடுக்குமுறையை இவர்கள் ஆட்சி செய்துகிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் வந்து நாங்கள் குற்றம் சாட்டுவது. இப்ப திராவிட ஆட்சி எங்களுக்கு எல்லளவும் பயன் தரல. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், பழைய பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த வேங்கை வயல் இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு திமுக அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் எடுக்கலைன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக தயங்குறாங்கன்னு சொல்லுங்கள். பெரும்பான்மை சாதி இந்துக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், இவர்களுக்கு நம்ம நியாயம் வழங்கினா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேல்பாதி எடுத்துங்க. மேல்பாதி கோயிலில் ஒரு பிரச்சனை, ஒரு HRNC கோயில், இந்த அறநிலையத்துறையின் கோயிலில் ஒரு கோயில், அது எல்லா சமுதாயத்திற்கும் அதில் வந்து உரிமை இருக்குது. ஆனால் தலித்து மக்கள் அங்கே வந்து போய் உரிமை கேட்கும் பொழுது தலித்து மக்கள் இல்லைன்னு சாதி இந்துக்கள் மறுக்கிறாங்க. இப்போ அரசு என்ன பண்ணணும்? அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி 2 தரப்பாரையும் அங்கே அனுமதிக்கணும். நீங்கள் கோயிலை எடுத்து மூடிட்டு யாருக்கும் உரிமை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் தீவட்டி பட்டி எடுத்துங்க, இது அப்படி அங்கேயும் அப்படி தான் நடக்குது. அப்போ நீங்கள் உரிமை கேட்கும் பொழுது யாருக்கும் உரிமை இல்லைன்னு மறுத்தீங்கன்னா இது எந்த விதத்தில் வந்து சரியாக இருக்கும்? ஒரு காலகட்டத்தில் பேருந்து தொழிற்சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது சுந்தரலிங்கம் பேரில் வந்து ஆரம்பிச்சாங்க. அப்போ எஸ்சி மக்கள் தலைமைகள் பேரில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு போராட்டம் பிறகு எல்லா பேருந்து நிலையத்தையும் மொத்தமாக வந்து அரசு பேர் மாற்றினாங்க. அப்போ நாங்கள் உரிமை கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை மாற்றுவது, அதை வந்து யாருக்கும் உரிமை இல்லை என்பது இது சாதி இந்துக்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை இல்லை. எங்களுக்கு என்ன உரிமை? எங்கள் உரிமை என்னாச்சு? அந்த இடத்துல ஏற்கனவே போகவில்லை, இப்பயும் போகவில்லை. அப்போ இது என்ன அரசு நடவடிக்கை? இது இப்படி பார்த்தா சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்துக்காக போராடிக்கக்கூடிய தலைவர்களாக பார்க்கப்படக்கூடிய திருமாவளவன் உட்பட பல பேருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே திராவிட கட்சிகளோட வந்து இப்போ கூட்டணியாக தானே இருக்காங்க. இப்போ அவங்க செயல்பாடுகளும் தப்புன்றீங்களா? உண்மை அதுதான். இவர்கள் எல்லாம் சரியாக இருந்திருந்தா திராவிட ஆட்சி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி சேரி மக்கள் மீது இவ்வளவு வன்முறை வெறியாட்டம் நடந்திருக்காது. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இப்போ இவர்கள் வந்து மௌனம் காக்குறாங்க. இப்போ திமுகவில் நடக்கக்கூடிய வன்முறை வெறியாட்டங்களுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போ வேங்கை வேலா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. தீர்வு என்னாச்சு? தீர்வை நோக்கி நகரணும், நீதியை நோக்கி நகரணும். நீங்க எதிர்ப்பை தெரிவிப்பது நாங்கள் எங்களை மாதிரி அமைப்புகள் தானே, ஒரு வலிமையற்ற எங்களை போன்ற அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஆர்ப்பாட்டம் போடுறோம். அதே ஆர்ப்பாட்ட வேலையை மிகப்பெரிய அமைப்புகள் செய்துன்னு சொன்னோம்னா இப்போ நீங்க ஏன் அரசோட கூட்டணியில் இருக்கீங்க? நீங்க ஏன் கூட்டணி கட்சியா இருக்கீங்க? நீங்க அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்கி நீங்க அவர்களிடம் பேசி இது தீர்வை எட்ட வைக்கணும். அப்படி எந்த பிரச்சனை தமிழகத்தில் தீர்வு எட்டி இருக்கு? ஒரே ஒரு பிரச்சனை சொல்லுங்க. நீங்க எந்த பிரச்சனையுமே தீர்வு எட்டல. நீங்க மக்களை வந்து அமைதிப்படுத்துவதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம், ஆட்சிக்கு பிரச்சனை இல்லாத வகையில் ஒரு அறிக்கை, அது அப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த அரசு பார்த்தா சுயநலமா இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. பெரும்பான்மை நடவடிக்கையில் அப்படிதான் இருக்கு. இங்க இப்ப இவர்கள் நேர்மையாக இருந்திருந்தோம்னா அரசு ஏன் இவ்வளவு ஆட்டம் போடுது? சாதி வீரர்கள் ஏன் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க? 64 பேருக்கு மேல இறந்து போனாங்கல்ல, கள்ளக்குறிச்சியில இறந்து போனாங்களா இல்லையா? அரசுடைய அலட்சியம் தானே அது. இறந்து போனது எந்த மக்கள்? தலித் மக்கள் தானே. அப்ப இங்க மதுவிலக்கை கொண்டு வர சொல்லி எவ்வளவு தீவிரமா போராடி இருக்கணும். ஒரு ஆண்டுக்கு முன்பாகத்தானே நாங்க பல பேர் இறந்திருக்காங்க. அதன் தொடர்ச்சி 64 பேர் மேலே இறந்து போறாங்கல்ல. இந்த அரசுடைய அலட்சிய போக தானே. இப்போ இங்கே சட்டம் போதும் சரியில்லாதானே இங்கே வந்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்கிறாங்க. அப்போ இதை யார் கேள்வி கேட்கணும்? அரசை வந்து யார் கேள்வி கேட்கணும்? எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய இயக்கங்கள் தலைமைகள் கேள்வி கேட்கணும். நீ இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு நீ ஏன் திசை போறீங்க? நீங்க ஏன் கேட்கல? அவர் அதுதான் கேட்கிறேன். கூட்டணி அப்போ திமுகவுடைய நெருக்கடி இவர்களுக்கு இருக்கு. இப்போ திமுக இவர்களுக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்குது. அந்த நெருக்கடிக்கு உட்பட்டு இவர்கள் தங்களுடைய குரலை தாழ்த்திக் கொள்கிறார்கள். அப்போ இது தொடர்ந்து பேசப்படும் நினைக்கிறேன். அந்த கூட்டணி என்பது நீங்க ஆட்சியில் பங்கெடுக்கல, நீங்க ஜஸ்ட் ஒரு கூட்டணி தான், அது தேர்தல் கூட்டணி தான். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒரு வாக்கு அரசியலுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலித் தலைமைகளை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது. தலித் தலைமைகள் மக்களுக்கு பயன்படல.
அதன் தொடர்ச்சி தான் இவ்வளவு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இப்போ தலித் தலைமைகள் நேர்மையாக இருக்குமானால் திமுக இப்படி அலட்சியமாக சேரி மக்களை அணுகுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க. இப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அதுக்கப்புறமா இந்த தலித் அரசியலை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் பார்த்த வரைக்கும், இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்த வரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயமே மாறல. இங்கே நாங்கள் மாறி இருக்க விஷயங்கள், தலித் மக்கள் தங்கள் தலைமையில் தாங்களே போராடி ரத்தம் சிந்தி தியாகம் செய்து பெற்றுக்கொண்ட விஷயங்கள் தான். ஓகே, அது கல்வியாக இருக்கட்டும், சமூக உரிமையாக இருக்கட்டும், அரசோ இயக்கங்களோ எங்கள் நேரடியாக இந்த உரிமை யாரும் தரலை. அப்போ இங்கே எங்கள் நிலம் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ நிலத்தை கேட்டு நாங்கள் நீண்ட காலம் போராடிட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் இவையெல்லாம் நிலத்திலிருந்து தான் கிடைக்கிறது. இந்த நிலத்தின் மீதான அதிகாரத்தை எந்த சாதி பெற்றிருக்கிறதோ அது இங்கே ஆதிக்க சாதியாக இருக்குது. நிலத்தின் மீதான அதிகாரத்தை இழந்தவர்கள் இங்கே அடிமைகளாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு ஏற்கனவே தரப்பட்ட பஞ்சமி நிலங்கள் என்ன ஆயிடுச்சுங்கிற கேள்விகள் நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, நான் பொதுவாகவே படங்கள் பார்த்து தான் இந்த நிலங்கள் பற்றின விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஜாதிய வன்கொடுமை, இந்த அடக்குமுறையை பற்றி படம் எடுக்கும்போது குறிப்பாக நிலங்களை தான் அதிகமாக காட்டுறாங்க. எந்தெந்த ஏரியாக்கள், அதாவது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல இந்த நிலம் சார்ந்து இந்த ஜாதிய வன்கொடுமை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுமைக்குமே நிலம் சார்ந்து தான் நடக்குது. ஓ, நிலமற்ற மக்கள் தான் இங்கே ஒடுக்கப்படுறாங்க. நிலத்தில் உழைப்பவர்கள் தான் நிலமற்ற மக்களாக இருக்காங்க. அவங்க தான் சேரி மக்களாக இருக்காங்க. இவர்களுக்கும் நிலத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இந்த ஆட்சியாளர்களால் தான் மாற்றப்பட்டது. அப்போ நிலத்தோடு இவர் தொடர்புடைய மக்களை யாரும் ஒடுக்க முடியாது. அவன் வந்து சுய வலிமை பெற்றிருப்பான், உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பான், அவன்கிட்ட உபரி இருக்கும், மூலதனம் இருக்கும், அவன் தன்னுடைய வலிமையாக இருப்பான், அவனை ஒடுக்க முடியாது. இந்த மக்களை நிலமற்ற மக்களாக வைத்திருக்கணும் எல்லா ஆட்சிக்குமே இந்த நோக்கம் இருக்கு. அதனால தான் இதை உணர்ந்து கிட்டத்தட்ட 1891 35 வரைக்கும் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் கொடுத்தாங்க இந்த சமுதாயத்துக்கு. கண்டிஷன் லேண்ட்னு பேரு, டிப்ரெஷன் கிளாஸ் லேண்ட். அந்த நிலத்தை யாரும் வாங்கவும் முடியாது, யார்ட்டையும் வைக்கவும் முடியாது, எஸ்சி மக்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஆனால் அந்த 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களும் இன்றைக்கு சாதி இந்துக்களால் களவாடப்பட்டிருக்கு. இப்போ அண்ணா அறிவாலயம் போன்றவர்கள் கூட அந்த பஞ்சமி நிலங்கள் தான் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீண்டகாலமா மருத்துவர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். அப்ப எங்கள் நிலங்களை திருடி கொண்டவர்களிடம் நிலங்களை பறித்து எங்கள்கிட்ட கொடுக்கறது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்ப கோயில் நிலங்கள் எப்போ கொடுக்கப்பட்டது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தரப்பட்ட கோயில் நிலங்கள் இன்று இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 2500 கோடி ரூபாய்க்கு கோயில் நிலங்களை மீட்டிருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தரப்பட்டது. அப்ப அரசு ஆவணங்களே இல்லாத கோயில் நிலங்களை இவ்வளவு மீட்க முடிஞ்ச அரசு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிராம கணக்கில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை கண்டறிந்து இந்த மக்கள் கொடுப்பதற்கு இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அது யார் பொறுப்புல இருக்கு? அரசு தான். இது எல்லா சாதி இந்துக்கள் எல்லாருமே இருக்கு. இது இவர்களை யாரெல்லாம் எந்தெந்த சாதிகள் எல்லாம் ஒடுக்குதோ, எந்தெந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ எல்லோரிடமும் பஞ்சமி நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்களை ஒரு அரசு கண்டறிந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதை யாரும் வாங்கினாலும் செல்லாது, வித்தாலும் செல்லாதுன்னு சட்ட விதி இருக்கு. கண்டிஷன் லேண்ட்னு பேர். அது எஸ்சி மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். யாரிடம் இருந்தாலும் எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணுங்கிறது சட்ட விதி. அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட கொடுத்துருக்கணும்ல. இப்ப கோயில் நிலங்களை கொடுக்க முடியுது, உங்களுக்கு ஏன் வந்து சேரி மக்களுக்கான டிசி நிலங்களை கொடுக்க முடியவில்லை? இந்த கேள்விகளை முன் வச்சு எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு. காரணை போராட்டம் நடந்தது. ஜான் தாமஸ் ஏழுமலை சுட்டுக் கொல்லப்பட்டார். தொடர்ந்து நிலக்கங்கள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா டெல்டா மாவட்டங்கள்ல கோயில்கள், மடங்கள், ஆதீனங்கள் இருக்கு. இவையெல்லாம் 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் நிலங்களை குவித்து வைத்திருக்கிறது. அப்போ ஒரு தனி நிறுவனம் இவ்வளவு நிலங்களை குவித்து வைத்திருப்பதை எப்படி ஒரு திராவிட மாடல் அரசு அனுமதிக்குது? இது வந்து சமூக நீதி. அது உழைக்காமலேயே ஆன்மீகத்தின் பெயரால் மடங்கள் என்ற ஆதீனங்கள் என்ற பெயரிலும் அங்க இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்கள், வன்னியர் சமூக மக்கள், உழைக்கும் மக்கள் நிலங்கள்ல எந்த விதமான உரிமையும் இல்லாமல் இருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள் எங்க எல்லாம் மடம், கோயில், ஆதீனங்கள் அங்க நிலைமை இதுதான் நிலைமை இது. அப்ப அந்த மக்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு மோத விட ஒரு சிறுபான்மை சாதிகள் அங்க தொடர்ந்து நிலங்களை கையில் வைத்திருக்கு. எப்படி சங்கர மடம் எப்படி வந்து செல்வாக்கு செலுத்த, சைவ மடங்களும் இங்க மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்குது. இந்த உழைக்கும் மக்களுக்கு எதிரானது. அப்ப இங்க ஒரு திராவிட அரசு என்ன செய்யணும்? அப்ப நிலங்கள் உழைப்பவங்க தான் சொந்தங்கிற கருத்தியல் கொண்டு வரணும்ல. நீங்க இப்படி கொள்கையே நீங்க மாத்தி சொல்றீங்களே. ஆமா, சொல்லுங்க. கொள்கைன்றதே வந்து சமூக நீதி தானே. சமூக நீதி தான். நிலத்தின் மீது யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, யாருக்கு அதிகாரம் இல்லையோ, அதுதான் இங்க ஏற்றத்தாழ்வுக்கு காரணம். எல்லோரிடம் சமமா நிலமா சொத்து சமமா இருக்கு. யார் யாரை ஒடுக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோவில் சார்ந்த இடங்கள், கோவில் சார்ந்த அந்த மடங்களை சுற்றி வச்சு நீங்கள் இருக்கிற எல்லா இடத்தையும் வளைச்சு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதனால என்ன சாதிய பாகுபாடு, அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்கப்படுறாங்க? அந்த 1 லட்சம் இப்போ திருப்பனந்தாள் மடம், சைவ மடம் இருக்குது, தருமபுரம் ஆதீனம் இருக்குது, திருவாரூர் ஆதீனம், இந்த 3 ஆதீனங்களுக்கும் 1 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 1 லட்சம் ஏக்கர் நிலங்கள் யாரிடம் இருக்குது? அந்த மக்கள் நிலங்கள் உழைப்பவர்களிடம் இருக்கா? அந்த நிலம் குறித்து, விவசாயம் குறித்து எதுவுமே தெரியாத ஆதீனங்கள்ட்ட இருக்குது. இந்த 1 லட்சம் ஏக்கர்லையும் அடித்தட்டு மக்கள் உழைக்கணும். உரிமையாளர்னு பார்த்தா ஆதீனம். யார் குத்தகை யார் பேர்ல இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய உயர் சாதிகள் பேர்ல அந்த இருக்கும். அது அப்ப நிலமற்ற அந்த பறையர் மக்களும் வன்னியர் மக்களும் அங்க உழைப்பாங்க. அங்க குத்தகை செலுத்தணும். அந்த குத்தகையில வந்து இவங்க வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க.
மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் வந்து நீங்கள் வந்து உழைக்கணும். அப்போ அந்த உபரியை கொண்டு நீங்கள் வந்து மேலும் மேலும் செல்வாக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்காங்க இந்த ஆதீனங்கள் எல்லாம். ஒரு திட்டமிட்டு பண்ற விஷயங்கள் தான் எல்லாம். இதெல்லாம் திட்டமிட்டு அரசு அங்கீகரிது. அண்ணாதுரை வந்து காங்கிரஸ் ஆண்ட பொழுது ஆதீனங்களுக்கு எதிர்க்கான நிலம்னு கேட்டாரு. நீங்க ஆதீனங்கள் நிலம் இல்லை என்று சொன்னால் விபூதி மாடத்தில் விபூதி இருக்காதான்னு கேள்வி கேட்டாரு. ஏன் நிலம்னு கேட்டாரு. ஆனால் அண்ணாதுரையின் தொடர்ச்சியாக வந்தக்கூடிய இந்த திமுக அரசு உச்சவரம்பு சட்டத்தை வந்து முறையாக அமல்படுத்தாமல் அதில் அந்த மடங்களுக்கு ஆதீனங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து அவங்களை காப்பாற்றி நீங்க நிலம்பற்ற மக்களை ஏழை மக்களை வைத்திருக்காங்க. இப்போ இது ஒரு அடிப்படையான பிரச்சனை தானே. இப்போ சாதி கொடுமைகளை எந்த அளவுக்கு தடுத்திருக்காங்க அவங்க. நீங்க வெண்மணியிலிருந்து ஆரம்பிங்க. வெண்மணி ஆரம்பிச்சு, விழுப்புரம் ஆரம்பிச்சு, நீங்க வந்து மேலவளவு ஆரம்பிச்சு, தாமிரபரணி ஆரம்பிச்சு, பரமக்குடி ஆரம்பிச்சு, எவ்வளவு ரத்த வெள்ளத்தில் இந்த சேரி மக்கள் மூழ்கி இருக்காங்க. யார் பொறுப்பேற்பது? ஆக திமுக அரசு சாதி உருவாக்குன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த சாதி பிரச்சனையை அணுகுவது எப்படி என்பது அதை தெரிஞ்சுக்கணும். மற்ற ஜாதி வைத்து ஒரு அரசியலும் நடக்குது. சாதி அரசியல் உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது. ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டாரு. 44 சட்டமன்ற தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, 7 எம்பிக்கள் இருக்காங்கல்ல, யாரு பேசுனா? நீங்க வந்து திமுகவில் இருக்கக்கூடிய சாத்தூர் ராமச்சந்திரன் சாதி சங்க மாநாட்டில் அவர் சார்ந்த சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுறாரு. திருச்சியில் இருக்காரு அவரு போய் நேரு போய் அவருடைய சாதி சங்க மாநாட்டில் கலந்து பேசுறாரு. அவரவர் சாதிக்காக குரல் கொடுப்பதற்கு மற்ற சாதிகளுக்கு உரிமை உண்டு. ஆனால் எந்த நோக்கத்திற்காக இந்த ரிசர்வ் தொகுதியில் உருவாக்கப்பட்டதோ அந்த ரிசர்வ் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறையும் கூட இது குறித்து கேள்வி எழுப்ப முடியல. எழுப்புனா அடுத்த முறை வாய்ப்பு மறுக்கப்படும். அப்ப இவர்களை ஒரு ஊமைகளாக வைத்திருக்கிறது. அப்ப எந்த நோக்கத்திற்காக இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த வந்து ரிசர்வ் பாடியை உருவாக்குனதோ அதையெல்லாம் அடித்து நொறுக்கி அதெல்லாம் அதில் வந்து அடிமைகளை கொண்டு நிரப்பி இன்னைக்கு கூட பாருங்க. இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்து பாராளுமன்றத்தில் வந்து தம்பிதுரை பேசியிருக்காரு. அதிமுக தம்பிதுரை, அவர் ரிசர்வ் தொகுதி கிடையாது. இப்போ அவரு பேச முடியுது. ஆனால் திமுக சேர்ந்த எம்பிக்கள் ஏன் பேசல? கூட்டணி கட்சி ஏன் பேசல? இப்போ பேசினா திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. அப்ப எங்களை அரசியல் முடமாக்கி வைத்திருக்கிற இந்த திராவிட கட்சிகள் எல்லாம். ஓகே, இன்னும் இதோட தாக்கமாக நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு குரு பூஜை விழா அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. அதில் வந்துட்டு 2-3 தடவை வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு. ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட வந்து கொல்லப்பட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு 3 நாளைக்கு அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை பார்க்கக்கூடிய காவல்துறை அதை பார்த்துட்டு தான் இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தும் தொடர்ந்து அனுமதி வழங்குறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சாதி வன்கொடுமைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. நீங்கள் வந்து சாதிகளை மோத விடுவது என்பது அரசுடைய முக்கியமான ஒரு தந்திரம். எப்போதுமே உலக நாடுகளில் பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் தான் அங்கே வாழ்வியல் தேவைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் இந்தியாவிலும் தமிழகத்தில் மட்டும்தான் சிறுபான்மை சாதிகள் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. பெரும்பான்மை சாதிகள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ பெரும்பான்மை சாதிகளுடைய ஒருங்கிணைவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கிடையே தொடர்ந்து இங்கே பிணக்குகளை சண்டைகளை வந்து அரசும் காவல்துறையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த குரு பூஜை போன்றவைகள்லாம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. உங்களுடைய தலைவைகளை கொண்டாடும் பொழுது பிற சாதிகளுக்கு எதிரான முழக்கங்கள் வந்து முடியுது. இந்த அரசு கண்காணிக்கணும். அரசு கொண்டாட்டமா நீங்க கடந்து போக முடியாதுன்றீங்களா? கொண்டாட்டமானால் யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா கொண்டாட்டமா நகர்ந்து போகலாம். இந்த குரு பூஜை என்பதே குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிராக தானே நகர்த்தப்படுகிறது. இந்த சாதி அமைப்புல எந்த சாதியுமே தனக்கு மேலுள்ள சாதியை எதிர்த்து போராடாது. எஸ்சி மக்களை தவிர எல்லாம் தனக்கு கீழ் உள்ள சாதிகளை எதிர்த்து தான் போராடும், ஒடுக்கும். தனக்கு மேலுள்ள சாதிகளை யாரும் எதுவும் கேள்வி கேட்காது, ஒடுக்காது. இந்த எஸ்சி சமுதாயம் மட்டும்தான் தனக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளையும் எதிர்த்து போராடும். காரணம் ஜாதியே கிடையாது. எஸ்சி என்பது ஜாதியே கிடையாது. அவங்க ஒரு சமூக அமைப்பு. ஜாதி சமூக அமைப்பை ஏற்காதவர்கள் சேரிகளில் ஒதுங்கி வாழ்கிறாங்க, தனித்து வாழ்கிறார்கள். அதுதான். அப்போ ஜாதி அமைப்பை கடைபிடிப்பவர்கள் இங்கே குரு பூஜை கொண்டாடும் பொழுது அது ஜாதி அமைப்பை கடைபிடிக்காத மக்களுக்கு எதிராக அது நடக்குது. அப்போ இவர்கள் அதே குரு பூஜையை கொண்டாடும் பொழுது அதை அவங்க வன்முறை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குரு பூஜை என்பதே இங்கே வந்து தலைவர்களை கொண்டாடுவது என்பதை தாண்டி ஒரு சாதிக்கு எதிராக தன்னோட சாதியை வந்து பட்டை தட்டி குறுதிட்டி விடுவதற்கு ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு. இப்போ இது அரசுகள் அனுமதிக்கிறது. அதுதான் இங்கே கேடுகட்டத்தனம். ஒரு ஒரு சமூகத்தின் தலைவனை அரசு அங்கீகரித்து அரசு நிகழ்ச்சியை நடத்திட்டு போயிடலாம். அது ஆனால் அந்த சமூகத்திலே ஒப்படைத்து அதை வந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வந்து ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் விதமாக அது அனுமதிப்பதற்கு காரணம் அந்த சாதியுடைய ஓட்டு தனக்கு வேணுங்கிற அந்த கீழ்த்தரமான சிந்தனை தான் காரணம். அதுக்கு பின்னால Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.